ஹாய், எல்லாரும் படிச்சிட்டிங்களா? வெரி குட். இன்னைக்கு நாம லைவ் டெஸ்ட்ல தமிழக அரசியல் சிந்தனை அப்படிங்கிற பாடத்தை பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? Who is modern father of Tamil Nadu? Who is called as a modern father of Tamil Nadu? Father of modern Tamil Nadu. வெரி குட், பெரியார். ஆக்சுவலா இது ஒரு பாக்ஸ் ஐட்டத்தில் கொடுத்துருப்பாய். சரியா? இது ஒரு அதிகாரப்பூர்வமான பேர் கிடையாது, கொடுத்துருக்காங்க, அதனால கேள்வி எடுத்திருக்கேன். சரியா? தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என்று நினைவு கூறப்படுபவர் யார்? தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என நினைவு கூறப்படுபவர் யார்? Who is called as a first communist of South India? இந்தியாவில் முதலில் மே 1 தினத்தை கொண்டாடியவர். வெரி குட், சிங்காரவேலர். சரியா? அவர் தான் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி, ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட்னு சொல்றாங்க. சரியா? இந்தியாவின் முதல் பொது உடைமைவாத மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இதுக்கு தலைமை உரை கூட சிங்காரவேலர் தான் ஆற்றியிருப்பாரு. சரிங்களா? இந்தியாவில் முதலா பொது உடைமை கட்சி இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது 1925 தான். சரியா? அப்பதான் அந்த மாநாடும் நடந்திருக்கும். அதுல தலைமை உரை பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் தான் மாற்றிருப்பார், வரவேற்புரை. எந்த ஆண்டு தொழிலாளர்கள் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது? எந்த ஆண்டு தொழிலாளர்கள் நலன் பேணும் சட்டம் இயற்றப்பட்டது? 1926, அடுத்த வருஷம். சரியா? காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த வட்டார மொழிகளில் பேச வேண்டும், அப்போதுதான் விடுதலை கருத்துக்கள் மக்களை சென்றடையும் என்று வலியுறுத்தியவர். காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த வட்டார மொழிகளில் பேச வேண்டும், அப்போதுதான் விடுதலை கருத்துக்கள் மக்களை சென்றடையும் என்று வலியுறுத்தியவர். ஸோ காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாமே அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் தான் பொது இந்த மேடையில் பேசணும், அப்போதான் அந்த தாட்ஸ் எல்லாம் மக்களுக்குள்ள போகும்னு சொன்னது யாரு? மகாத்மா காந்தியா? இல்லை, சிங்காரவேலர். சரியா? காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த வட்டார மொழியில் தான் பேச வேண்டும் என்ற தீர்மானம் எந்த ஆண்டு சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? இவரு அதை சொன்னதுக்கு அப்புறம் அதை காங்கிரஸ் ஏத்துக்கிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாங்க. எந்த மாநாடு? சென்னையில் ஒரு 4-5 மாநாடு நடந்துருங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 1918 நடந்த மாநாடு. சரியா? சுயமரியாதை இயக்கத்தினை சமூக நீதி கட்சி என்று பெயர் மாற்றியவர். சுயமரியாதை இயக்கத்தினை சமூக நீதி கட்சி என்று பெயர் மாற்றியவர். நீதி கட்சி வேற, சமூக நீதி கட்சி வேற. அதே மாதிரி நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம்னு மாற்றினதும் புரியுதா? யாரு? பெரியார். சரியா? அங்கே பாருங்க, இது முக்கியமான பாயிண்ட், புதுசாக இருக்கு இந்த பாயிண்ட், நோட் பண்ணி வச்சிங்க. சுயமரியாதை இயக்கத்தோட பேர் மாத்தினா அவர் ஒருத்தரால் தான் முடியும். யாரு? சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த பெரியார் தான். இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? ஸோ மே 1 இருக்கு இல்லையா? மே 1 இந்தியாவில் கொண்டாடுற இல்லையா உழைப்பாளர் தினமா? அது எந்த இயர்ல இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது? சிங்காரவேலர் தான் சென்னையில் முதல்ல கொண்டாடிப்பார், 1923 முதல். ரொம்ப முக்கியம், இது மறந்துடாதீங்க, டிஎன்பிசி கொஸ்டின். சரியா? சிங்காரவேலர் தொழிலாளர் விவசாய கட்சி அமைக்கப்படுவதாக எந்த நாளில் தெரிவித்தார்? சிங்காரவேலர் தொழிலாளர் விவசாயிகள் கட்சி. சரிங்களா? லேபர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் கட்சி. ஸோ அவர் மே 1 கொண்டாடி இருப்பார் இல்லையா, 23, அப்பதான் அனௌன்ஸும் பண்ணியிருப்பார். ஈஸி, இது நான் வச்சுக்காது. ஸ்ட்ராப்போ எனும் கிரேக்க வரலாற்று சிந்தனையாளர் மற்றும் புவியாளர் கீழ்காணும் எந்த காலத்தை சேர்ந்தவர்? ஸ்ட்ராப்போ வெரி குட், 63 முதல் 25 வரை. சரியா? சங்க பாடலின் வகைப்பாட்டியலில் புறம் என்பது கீழ்காணும் எதை பற்றி கூறுவதில்லை? அகம் புறம்னு பிரிக்கிறாங்க இல்லையா? புறம் எதை பத்தி பேசாது? போர், நன்மை தீமை, சமூகம், நீதி, முடியரசு, அன்பு சார்ந்து இருத்தல். ஸோ
மனதில் ஏற்படும் அக உணர்வுகளான அன்பு, காதல், பிரிவு துன்பம், ஊடல் கூடலை பற்றி பேசக்கூடியது அகம். சரியா? ஸோ புறம் வந்து பார்த்தீங்கன்னா போரே, நன்மை, தீமை, சமூகம், நீதி, முடியரசு, இதை பற்றி சொல்லக்கூடியது புறப்பாடு. ஸோ அன்பு சார்ந்து இருத்தல் வந்து பார்த்தீங்கன்னா புறம் உள்ள அகம். சரியா? கீழ்கண்ட நூல்களில் 8 தொகை நூல்களுள் அல்லாதது. 8 தொகை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. ஸோ மதுரை காஞ்சி 8 தொகை நூல்களில் வராது, 10 பாடலில் வரும். சரியா? 165 வாழ்ந்த காரவேலா என்ப யார்? கிமு 165 வாழ்ந்த காரவேலர் என்பவர் யார்? சோழ அரசன், பாண்டிய அரசன், கலிங்க அரசன், பல்லவரசன். ஹூ இஸ் காரவேலா? ஹூ லிவ்ட் இன் கிமு AD 165. வெரி குட். கலிங்கரசர். கலிங்கம்னா அது ஒடிசா. அவரோட காரவேலர் கல்வெட்டை பத்தி கொடுத்திருப்பாங்க இந்த பாடத்துல. தமிழ் அரசுகளின் கூட்டமைப்பின் பிற நாட்டு படையெடுப்புக்கு எதிராக சண்டையிட்டதை கூறும் சங்ககால இலக்கிய நூல். தமிழரசர்கள் சேர, சோழ, பாண்டியர்னு பிரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அவர்களோட கூட்டமைப்பு ஒன்று இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, பிற நாட்டு படையெடுப்பு வரும்போது தன்னோட தமிழ்நாட்டை காப்பதற்கோசரம் எல்லாரும் சேர்ந்து சண்டையிட்டு இருக்காங்க. அதை சொல்லக்கூடிய ஒரு சங்க இலக்கிய நூல் எது? வெரி குட். தமிழ் கூட்டமைப்பை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு யார் இது? அதுவும் இந்த கேள்வியில் வரும். சரியா? கோவலன் மற்றும் கண்ணகியின் வாழ்ந்த இடமாக அறியப்படுவது கொற்கை, பூம்புகார், மதுரை, மாமல்லபுரம். பூம்புகார். அதாவது மதுரைக்கு வந்திருப்பாங்க, ஆனா வாழ்ந்தது பூம்புகார் தான். சங்க காலத்தில் அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சங்க காலத்தில் அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெரி குட். சபை. இங்க பாருங்க, அவைன்னு இருக்கு. அவை வந்து அமைச்சர்கள்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீதிமன்றம்னு வரும்போது அது சபை. சரியா? பாண்டிய அரசனை புகழ்ந்து எழுதப்பட்ட நூல் கீழ்கண்டவற்றுள் எது? அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, பரிபாடல். புறநானூறு. சரியா? பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறப்படும் சங்க பாடல் எது? பல்வேறு வரியான வரிகளை கூறக்கூடிய சங்க பாடல் எது? வரிகள், டாக்ஸஸ். வெரி குட். பட்டினப்பாலை. சங்க காலத்தில் சமுதாய பிரிவுகளை பொறுத்துக. துடியன், கடம்பன், வைசியன், வேளாளர். சோ துடியன் அப்படின்னா குடிமக்கள். கடம்பன் அப்படின்னா யாரு? அரசன். வைசியன் அப்படின்னா வியாபாரி. வேளாளர் அப்படின்னா விவசாயி. ஸோ ஆப்ஷன் சி. கீழ்காணும் எந்த கடவுளை வழிபடுவதே தமிழ்நாடு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபு? கீழ்காணும் எந்த கடவுளை வழிபடுவதே தமிழ்நாட்டு பழங்குடியினரின் மரபு? ஸோ பழங்குடிகள் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் கும்பிடக்கூடிய ஒரு கடவுள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பன் முருகன். சரியா? உங்கள் ஆயுத கிடங்கில் ஆயுதங்கள் பளபளப்பாகவும் நெய் பூசப்பட்டும் அடுக்கி அழகாக வைக்கப்பட்டுள்ளது. அதியமானின் ஆயுதங்கள் உடைந்தும் இரத்தக்கரை படிந்தும் உள்ளன என ஔவையாரிடம் யார் கூறினார்? ஔவையார் யாரிடம் கூறினார்? ஸோ 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை நடக்கும்போது போய் பயமுத்திருப்பார். வெரி குட். யாரு? தொண்டைமான். இந்த கலகலப்புன்னு ஒரு படம் இருக்கும் பார்த்தீங்களா? சந்தானம் காமெடி ஒன்று இருக்கும். சந்தானத்தை வந்து பார்க்க வரும்போது கூடக்கரைங்களை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கும்போது ஐயோ அப்பா அவன் பெரிய ஆளாட்டுன்னு நினச்சி பயந்துக்குவார் விமல். இந்த மாதிரியான ஒரு இது. ஆனால் அதில் இவர் யாருக்காக இது போயிருப்பாரோ அவர் பெரிய ஆள் தான். ஔவையார் என்பதற்கான பொருள்.
பல்வேறு காலங்களில் பல்வேறு வகையான ஔவையார்கள் வாழ்ந்திருக்காங்க. அதில் ஔவையார் அப்படிங்கிறவங்களுக்கான பொருள் என்ன? அறிவுடைய பெண், மதிப்பிற்குரிய பெண், செல்வமிக்க பெண், அதிகாரமுள்ள பெண். வெரி குட், மதிப்பிற்குரிய பெண். ஔவையார் எனும் பட்ட பெயர் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆத்திச்சூடி சொன்னது ஒரு ஔவையார், சரியா? அதே மாதிரி அகநானூறு புறநானூறு டைம்ல வாழ்ந்துட்டு இருந்தவங்க ஒரு ஔவையார், அதிகமான டைம்ல இருந்தவங்க இவங்க, சரியா? இவங்க ஆத்திச்சூடி கம்பர் காலத்துல வாழ்ந்த ஔவையார் ஒருத்தருங்க இருக்காங்க. ஸோ 6 வகையான பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஔவையாருங்கிற பட்டம் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காங்க. நிவேதிதா எனும் கீழ்கண்டவற்றுள் யாருடைய சீடர்? நிவேதிதா என்பவர் கீழ்கண்டவற்றுள் யாருடைய சீடர்? இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரோட ஞானகுரு. வெரி குட், விவேகானந்தர். ஸோ இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பெண்களோட இதை வந்து பாத்தீங்கன்னா மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெண்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரியாதை, பெண் உரிமை பத்தி பேச ஆரம்பிச்சார், சரிங்களா? நிவேதிதாவுடான சந்திப்பு பாரதியாரோட மிகப்பெரிய மாற்றங்களுக்கு ஒரு தொடக்கம். பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை அளித்தவர் யார்? பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை அளித்தவர் யார்? ஸோ பெண்களை சக்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சது பாரதியார் நிவேதிதா சிஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான், சரியா? ஸோ பாரதியார் தான். ஸோ அவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மார்கரெட் எலிசபெத் நோபல், சரியா? இவங்க ஒரு தமிழ்நாடுக்காரங்க கிடையாது, லண்டன் அவங்க, சரிங்களா? லண்டன்ல விவேகானந்தனை சந்தித்து அவரோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் கல்கத்தா வந்துட்டாங்க, சரியா? அவங்கள வரவேற்கிறதுக்கு விவேகானந்தரே டைரக்டா ஹார்பர் போய் வரவேற்று கூட்டிட்டு வந்து அவங்களோட தீட்சை கொடுத்துட்டாங்க, சரியா? தெய்வத்திற்கு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற நிவேதிதா அப்படின்னா தெய்வத்திற்கு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ அந்த மீனிங் பிரகாரம் இவங்களுக்கு நிவேதிதான் பேர் வச்சுட்டாங்க, சரியா? ராமகிருஷ்ண மிஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. சுப்பிரமணிய பாரதியார் எங்கு தங்கியிருந்த போது முறுக்கு மீசை, சீக்கியர்களின் தலைப்பாகை மற்றும் வீறு கொண்ட நடை போன்றவற்றை தனக்கே உரிதாக்கி கொண்டார்? ஸோ பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரோட நடை, உடை, பாவனை எல்லாத்துலேயும் மாற்றம் கொண்டு வந்தது எங்க? முறுக்கு மீசை, தலப்பாக, சீக்கியர்களின் தலப்பாக, கோட் சூட்டு, அப்புறம் அந்த வேட்டி, அப்புறம் வேக்கு வேக்கு நடப்பார் நெஞ்சு நிறுத்திக்கிட்டு. வெரி குட். காசி. அரசுரிமையானது புனிதத்தன்மை உடையது மற்றும் மரபொழியானது என்றும் கூறியவர்கள். ஒரு கிங்குக்கு அப்புறம் இன்னொரு கிங் வருது. அரசுரிமை அப்படிங்கிறது புனிதத்தன்மை வாய்ந்தது, ஒரு ஒரு மரபொழி, அப்பாவுக்கு அப்புறம் பையன் வரணும், அந்த வம்சம் தான் அரசொலியா வரணும்னு சொன்னது யாரு? பல்லவர்கள். யூஸ்வலா மரபொழியானதுன்னு எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஆனா புனிதத்தன்மை உடையதுன்னு சொன்னது வந்து பல்லவர்கள். பொருட்பாலின் எத்தனை அதிகாரங்களில் அரசனது இயல்பு கூறும் அரசியலை திருவள்ளுவர் கூறுகிறார்? அரசனின் இயல்பு என்று அரசியலில் சொல்லியிருப்பார். அரசியல் அமைச்சியல்னு வருது இல்லையா, அதுல எத்தனை அதிகாரங்கள்? வெரி குட், 25 அதிகாரங்கள். ஔவையார் கீழ்காணும் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 2-3 ஔவையார் இருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டுல ஒரு 10ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டுல ஒரு ஔவையார் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நூற்றாண்டுல இருந்தீங்க 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையார், சரியா? அதிகாரம் 39 இறைமாட்சி. முதல் அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை வரையிலான குறள்களில் அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னர் முதலான பெயர்களில் எத்தனை முறை திருவள்ளுவர் ஆட்சித் தலைவனை சுட்டி காட்டுகிறார்? ஸோ அரசரா, வேந்தன், அரசன், நிலன், ஆண்டவர், மன்னர் அப்படிங்கிற பெயர்ல திருவள்ளுவர் ஆட்சி தலைவர், அதாவது கிங்கை வந்து சுட்டி காட்டியிருப்பார். எத்தனை முறை? வெரி குட், 46 முறை. தொழில் ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்தது திராவிட சமூகத்தை மேலிருந்து கீழாக ஜாதி ரீதியாக பிரித்தது கீழ்கண்டவற்றில் எது? சமஸ்கிருதமாயதல், வேத சடங்குகள், மனு கொண்டு வந்த வருண சிராம அமைப்பு. தொழில் ரீதியாக இருந்ததை ஜாதி ரீதியாக பிரித்தது எது? சமஸ்கிருதமா உள்ள வந்தனாலையா, வேத சடங்குகளா, வருண சிராம அமைப்பு முறையா? ஸோ 3 தான், 3ம் அகற்றப்பட வேண்டியது.
சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு பாண்டிச்சேரிக்கு வந்தார்? பாண்டிச்சேரிக்கு ஏன் தப்பிச்சு போனாரு? ஆங்கிலேயர்களின் கைதிலிருந்து தப்பிக்க பிரெஞ்சுக்காரர்களின் காலனியான பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். அவரை ஃபாலோ பண்ணி எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 1908. கீழ்கண்டவற்றில் யார் ஔவையாரின் சமகாலத்தவர்? திருவள்ளுவர், கபிலர், இருவரும் அல்ல. வெரி குட், இருவரும். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி இந்த குறட்பாவில் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. ஸோ உலகில் உள்ள எல்லா உயிர்களும் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையை எதிர்பார்த்தே வாழ்கிறது. அதே மாதிரி உலகில் உள்ள எல்லா உயிர்களும் மன்னவனின் செங்கோலை நோக்கியே வாழ்கிறது. அப்படின்னா எதை பற்றி பேசும்? செங்கோன்மை பற்றி பேசும். பாருங்க, கோல் நோக்கி அப்படின்னா செங்கோலை நோக்கி. சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக எந்த ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு பாரதியார் ஏற்பாடு செய்தார்? இதுக்கு தான் காந்தி கூப்பிட்டுருப்பாரு. காந்தி வர முடியாது, இன்னொரு நாள் மாற்றி வச்சிங்க. இல்லை, அது மாற்ற முடியாது, அவங்க சந்திச்சில் சந்தோஷம்ட்டு போயிடுவார். வெரி குட், 1908. பாரதியார் இதுக்கோசரம் தான் பாண்டிச்சேரிக்கு ஓடுவார். சரியா? அறனில்லாதவத்தை நீக்கி மரணலுக்கில்லா மானம் உடையதரசு எந்த குறட்பாவில் அமைந்துள்ளது? எந்த அதிகாரம், எந்த குறட்பா? இறைமாட்சி. தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்று கூறியவர். சாரி, கொஞ்சம் தொண்டை சரியில்லை. ஸோ தேசம், நாடு, சுதந்திரம் இதெல்லாம் பிரிவினை நோக்கி இது பண்ண விஷயம். தேசம்ங்கிறது ஒரு மாயைன்னு சொன்னது யாருன்னா தஞ்சை பெரியார். ஆத்திச்சூடி மற்றும் கொன்றை வேந்தன் போன்ற நூல்களை எழுதிய ஔவையார் எந்த நூற்றாண்டையும் சேர்ந்தவர்? நாம பார்த்த திருவள்ளுவர், கபிலர் காலத்து ஔவையார் 2ஆம் நூற்றாண்டு, அதியமான், புறநானூறு அதுல வரவங்க. ஸோ ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தனை எழுதியவங்க 10ஆம் நூற்றாண்டு. சரியா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் என்னும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார்? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் அப்படிங்கிற உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார்? எல்லாமே 1908 தான். பாருங்க, இது ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, சுதேச கீதங்கள் யாரோடதுன்னு. சரியா? மகாகவி பாரதியார் எந்த பத்திரிகையில் துணை ஆசிரியராக தன் பத்திரிகை வாழ்க்கையை தொடங்கினார்? மகாகவி பாரதியார் எந்த பத்திரிகையில் துணை ஆசிரியராக தனது பத்திரிகை வாழ்க்கையை தொடங்கினார்? 1891 ஆரம்பிக்கப்பட்ட சுதேசமித்திரர். ஈற்றலும் இயற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு எனும் குறட்பாவில் ஒரு மன்னன் எத்தனை வழிமுறைகளில் பணத்தை கையாள வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? 4. சரியா? அங்க பாரு, இயற்றல் முதல்ல எங்கெங்க பணம் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கணும், ஈட்டணும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை காக்கணும். காத்த பணத்தை எப்படி செலவு பண்ணுங்கிறத திட்டங்கள் வகுத்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மதம் கீழ்கண்டவற்றில் எது? பௌத்தம், சீக்கியம், ஜைனம், இந்து. ஜைனம் அப்படிங்கிறது சமண மதம். சரியா? இதுல பாத்தீங்கன்னா சில இடத்துல இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சீக்கிய மதம் வந்ததுல சின்ன டவுட்டு. சரியா? இந்த கேள்வி அப்படியே வைங்க, பார்த்துக்கலாம். ஆனா புக்கில் இவை அனைத்தும் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? எனக்கு இவர் வாழ்ந்த காலத்திலேயே சீக்கிய மதம் வந்துருச்சாங்கிறதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் இருந்திருக்கு, சமண மதம் இருந்திருக்கு, இந்து மதமும் இருந்திருக்கு. சரியா? ஸோ இவரே பார்த்தீங்கன்னா ஒரு சமணர் தான் சொல்லுவாங்க திருவள்ளுவர். ஏன்னா அவர் வெள்ளையாடை தான் அணிஞ்சிருப்பார். ஸோ சமணமும் பௌத்தமும் எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிவீகத்திலேருந்து வந்திருக்கும். ஸோ ஆசிவீகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெள்ளை துணியை தான் உடுத்துவாங்க. ஸோ அதனால தான் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் திருவள்ளூர் வெள்ளை ஆடை ஒன்று நம்ம அணிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. இடையில சில பேர் என்ன பண்ணாங்கன்னா காவி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க. ஸோ அவர் காவியை உடுத்துறதுக்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை.
அவரோட உருவமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையான ஒரு உருவம் தான். ஏன்னா அந்த காலத்தில் படம்லாம் இல்லை. சரியா? இப்படிதான் இருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங். இந்தியா எனப்படும் நாளிதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியா. வெரி குட். மே மாதம் 1906 அல்லற்பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்னும் குறளில் கொடுமையான மன்னனை வீழ்த்தும் படையாக திருவள்ளுவர் எதை கூறுகிறார்? அள்ளல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஸோ அரசனோட கொடுமையினால அல்லல் பட்டு மனது ஆறாமல் குடிமக்கள் அழுகின்ற கண்ணீரே அவனுடைய செல்வத்தை சீர்க்கும் அழிக்கும் படைன்னு திருவள்ளுவர் எதை சொல்றாரு? குடிமக்களின் கண்ணீர் தான் சொல்றாரு. கொடுங்கோன்மை அப்படிங்கிறதுல வரும். சரியா? பாரதியார் எந்த ஆண்டு மகாத்மா காந்தியை சந்தித்தார்? பாரதியார் எந்த ஆண்டு மகாத்மா காந்தியை சந்தித்தார்? சரி, 1908. 1919 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பார்? ராஜாஜி வீட்டுக்கு காந்தி வந்திருப்பார். நான் சொன்ன சம்பவம் இப்பதான் நடந்திருக்கும். சரியா? 19 தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முதல்ல தமிழ்நாட்டு தான் வந்திருப்பாரு. சரியா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் எனும் குறட்பா எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? சோ மக்களை எல்லா முறையும் செய்து காப்பாற்ற மன்னனை வந்து பார்த்தீங்கன்னா இறை என்று வைக்கப்படும்னா கடவுளுக்கு ஒப்பாக மக்கள் வைத்து போற்றுவார்கள். சோ இறை மாட்சி. தனது புரட்சிகரமான முனைப்புகளை வெளியிடுவதற்கு பாரதியார் தனது வார இலையை எந்த நிறத்தில் வெளியிட்டார்? தனது புரட்சிகரமான முனைப்புகளை வெளியிடுவதற்கு பாரதியார் தனது வார இதழை எந்த நிறத்தாளில் வெளியிட்டார்? வெரி குட், சிவப்பு. சென்னை மாகாணத்திலிருந்து தொழிலாளர் அமைப்புக்கு தலைமை தாங்கியவர்கள். சென்னை மாகாணத்திலிருந்து தொழிலாளர் அமைப்புகளுக்கு தலைமை தாங்கியவர் சுப்பிரமணிய பாரதியார், திருவிக, திருவரதராஜுலு. ஸோ திருவிகா, வரதராஜலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுமை இருப்பாங்க, சுப்பிரமணிய சிவா கூட சொல்லலாம். இன்னொரு முக்கியமான திருவிக்காவோட இன்னொருத்தங்க இருப்பாங்க. அவங்களாம் ஆரம்ப காலகட்டங்களில் பிபி வாடியான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் அமைப்புக்கு முக்கியமான ஒரு ஆளுமைகள். தொழிலாளர்களை அரசியல் மையப்படுத்தி விடுதலை இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரசுக்கு சிங்காரவேலர் எந்த ஆண்டு தந்தி அனுப்பினார்? தொழிலாளர்களை அரசியல் மையப்படுத்தி விடுதலை இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று இந்திய காங்கிரசுக்கு சிங்காரவேலர் எந்த ஆண்டு தந்தி அனுப்பினார்? ஆயிரத்தி 1920. சிங்காரவேலர் எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார்? சிங்காரவேலர் எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார்? வெரி குட், 1920. ஸோ இது கல்கத்தாவில் நடந்திருக்கும். சரியா? கல்கத்தாவில் நடந்திருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்டாக இருந்திருப்பார். சரியா? பெரியார் எந்த ஆண்டுகளில் பட்டியலினத்தவர்கள் சமைக்கப்பட்ட உணவை பொதுக்கூட்டங்களின் பின்னர் சமபந்தியாக நடத்தி காட்டினார்? பெரியார் எந்த ஆண்டுகளில் பட்டியலினத்தவர் சமைக்கப்பட்ட உணவை பொதுக்கூட்டங்களின் பின்னர் சமபந்தியாக நடத்தி காட்டினார்? ஆயிரத்தி 1930. ஏன்னா அதுக்கு பின்னாடி 1925 காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டார். சரியா? சிங்காரவேலர் உருவாக்கிய தொழிலாளர் விவசாய கட்சியின் முக்கிய கோரிக்கைகளுள் தவறானது: குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் 8 மணி நேர வேலை, சங்கம் அமைக்கும் உரிமை, சம்பளத்துடன் கூடிய விடுப்பு, ஒப்பந்த முறை கொண்டு வருதல். ஆல்ரெடி அக்ரிமெண்ட் பீரியட்ல தான் போயிட்டு இருந்துச்சு. சரியா? இதெல்லாம் அவர் கேட்டிருப்பார்.
சிங்காரவேலர் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? சிங்காரவேலர் இளம் வயதிலே இந்து மதத்தில் நிலவும் நம்பிக்கைகளில் அதிருப்தி அடைந்திருந்தார். 1890களில் பல இடங்களில் பௌத்த சங்கம் அமைத்து வர்ண அமைப்புக்கும் மூட நம்பிக்கைக்கும் எதிராக பரப்புரை செய்தார். பெரியார் நடத்திய குடியரசு உள்ளிட்ட இதழ்களின் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளை எழுதினார். ஸோ குடியரசு இதழில் நிறைய கட்டுரை எழுதியிருக்கார். ஸோ எல்லாமே சரிதான். திருக்குறளின் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களையும் அதன் எண்ணிக்கைகளையும் பொறுத்துக. ஸோ சி அரசியல் 25, அமைச்சியல் 10, நட்பு 17, குடி அப்படிங்கிறது 13. குடிமக்களை அன்போடு அணைத்துக் கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருத்தி நிற்குமாம் உலகம் எனும் பொருள் தரும் குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? செங்கோன்மை வராது, சரி கொடுங்கோன்மை வராது. ஸோ செங்கோன்மை தான். 56வது, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த நம்ம பார்த்தோம்ல, அந்த தேய்க்கும் படை எதுல இருக்கும்? அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறத எந்த அதிகாரத்தில் இருக்கும்? கொடுங்கோன்மை. சரியா? அடுத்து 57வது கடைசி, இது கடைசி. சரியா? கடைசி கேள்வி. இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்றும் குரட்பா எதில் அமைஞ்சது? வெரி குட், இறைமாச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு 57 கொஸ்டின் தான் எடுக்க முடிஞ்சு. சரியா? இதுல எப்படி எடுத்தாலும் அவ்வளவுதான் வருது. சரியா? ஸோ அடுத்த லைவ்ல உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா போன லைவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 136 கொஸ்டின் மேலே கொடுத்துருப்பேன். இதில் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சு. சரியா? இந்த லைவ் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் வந்திருக்கும்னு நம்புகிறேன். சரியா? இதே மாதிரி அடுத்த லைவில் நம்ம சந்திப்போம். லைவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரியா? இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். லைவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். சரியா? ஒரு ரைமிங்காக சொல்கிறேன்னு காமெடியாக எடுத்துக்காதீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி சீரியஸ். சரியா? தேங்க்யூ.